ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கை வரலாறு 10வது பாகம் சொல்கிறேங்க. நிறையா பேர் பார்க்குறீங்க, சில பேர் பார்க்குறதில்ல, பிடிக்கலையே என்னமோ. சரி, நம்ம சொல்கிறது சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, வாழ்க்கை வரல போடுங்க. நான் சரி போகிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்துக்கு நான் கிளம்புறேங்க. நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து அங்கே எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா லீவ் விட்டால் சனி ஞாயிறு மட்டும் போயிட்டு இருந்தேன். போய் என்ன பண்ணுவேங்க, சனி ஞாயிறு மட்டும் இருக்கிற வேலையை எல்லாமே முடிப்பேன். அப்புறம் இந்த ஸ்கூல் லீவில் விடுவாங்க பார்த்தீங்களா, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கரும்பு காடு இருக்குங்க. அங்கே சைடு கோபி சைடில் பார்த்தீங்கன்னா கரும்பு காடு அதிகமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுவோம், நானும் என் தம்பியும் கரும்பு காட்டில் போய் அந்த தோகையெல்லாம் உரிப்புங்க லீவில். ஆடு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அப்போல்லாம் வந்து விலங்கு அதிகமாக இல்லைங்க. அந்த புலி இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்காது, ஆணையெல்லாம் இருக்காது. அதனால் ஆட்டை வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அப்படியே முடுக்கி விட்டுட்டா அது மேய்ஞ்சிட்டு மதியானம் வந்துடுங்க. வந்து தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் முடுக்கி விட்டா மறுபடியும் மேய்ஞ்சிட்டு மறுபடியும் சாயந்தரம் வந்துடும். இப்படி தான் இருக்குது. அப்புறம் மாடும் அப்படித்தாங்க. நாங்கள் முடுக்கி விட்டோம்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அது போயிட்டு திரும்ப வந்துடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறுத்தை புலி இந்த மாதிரி நரி இதெல்லாம் அதிகமாக இல்லைங்க. இருக்குது, எங்களுதும் ஆடு மாடு எல்லாம் பிடிச்சி தின்னு போடு. ஆனால் அதிகமாக இருக்காது. ஏதோ அப்போவாவது ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி இருக்குது. அப்படிக்கு இது ஆட்டைக்கு இது ஏதாவது மாட்டை பிடிச்சின்னா நாங்கள் கூட போவோம், போய் பார்த்துட்டு ஓட்டிகிட்டு வருவோம். அப்படி இதனால அந்த லீவில் பார்த்திங்கன்னா எங்கள் சித்தப்பா அந்த கரும்பு தோட்டத்துக்கெலாம் போய் அந்த தோகையெல்லாம் உரிக்க சொல்லுவா. அப்படியே உரித்து அதில் வர காசு பார்த்திங்க அப்போல்லாம் கூலி கம்மி தாங்க. அந்த காசை வந்து எங்களுக்கு நோட்டு புக்கு வாங்குறதுக்கு வச்சுக்குவா. இப்படியே அப்படியே போயிட்டு இருந்துச்சு. எல்லா வேலைக்கும் நான் போவேங்க. இந்த உப்பு வைக்கிறதுக்கு போவேங்க, மஞ்சள் ஒடிக்கிறதுக்கு. நான் செய்யாத வேலையே இல்லைங்க. எந்த வேலையும் பார்த்திங்கன்னா முடியாது, செய்ய மாட்டேன் அப்படின்லாம் எனக்கு நினைக்கவும் மாட்டேன். எனக்கு எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம ஒரு டைம் பார்த்தா போதுங்க, நான் செஞ்சு பழகிக்குவேன். அப்புறம் சமையலும் அப்படித்தாங்க. நான் வந்து கற்றுட்டுலாம் இல்லைங்க. எங்கள் அம்மா அப்பா சொல்லி கொடுத்தது இல்லை. இப்போ நான்லாம் என் பொண்ணுக்கு சொல்லி கொடுக்குறேன்னா அவள் சொல்லி கொடுத்தாலும் அவள் செய்ய மாட்டாள். ஆனால் நான்லாம் பார்த்திங்கன்னா அந்த வேலையை வந்து கண்ணில் பார்த்தனாவே செய்வேன். அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு நான் பார்ப்பேன். அவங்க செய்கிற பார்த்துட்டு நான் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலை வந்து நான் செஞ்சுருவேங்க. எந்த கஷ்டமான வேலையாக இருந்தால் ஒரு டைம் 2 டைம் செஞ்சேன்னா எனக்கு அப்படியே பழகி போயிடும். அப்படியே நல்லா போயிட்டுருந்துச்சிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் சித்தப்பா அதுக்கு ஒரு ஆப் வைக்கிறதுக்கு பார்த்தாரு. என்னென்னு பார்த்திங்கன்னா, சரி அம்மா அப்பாவை இங்கே கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டார். எனக்கு தெரியாது, என்னடா நம்ம வந்து பசங்களை கூப்பிட்டா ஏதோ ஹெல்ப்புக்கு கூப்பிட்டாரு, நீ அங்கேயும் எங்கள் அம்மா அப்பாவும் கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு அப்படின்ட்டு அங்கே போயிட்டு எங்கள் அப்பாட்ட பேசுகிறாரு. பேசிட்டு, ஏன்னா நான் யாருக்காகனா சம்பாதிக்கிறேன், எல்லாம் உங்களுக்கு தானே, உங்கள் பசங்களுக்கு தானே, ஏன்னா நீங்களும் வந்துடுங்க அப்படின்னு அவர் ஒரு பிட்டு போட்டிருப்பாரோட்டுக்குது. நாங்கள் அவரை நம்பிக்கிட்டோம். அந்த கேட்டுட்டு எங்கள் அப்பாவும் சரி சம்மதிச்சுட்டு சரி போகலான்ட்டு பார்த்தா, அதுக்கப்புறம் தாங்க எங்கள் குடும்பத்தையும் அவர் ரொம்ப கஷ்டப்படுத்தினார். எங்கள் அப்பாவை நிற்கிறதுக்கு நேரம் இல்லாத அதை இதை செய்யின்னு வேலை வாங்கி, எங்கள் அம்மாலையும் வீட்லேயும் வேலை செஞ்சுட்டு வேலைக்கு அங்கே போகணுங்க டார்ச்சர் பண்ணி எல்லாம் நல்லா சம்பாரிச்சுங்க. அந்த அளவுக்கு அவர் கொடுமைப்படுத்துகிற அளவுக்கு நாங்கள் என்ன துரோகம் அவருக்கு பண்ணோன்னு தான் எனக்கு தெரியல. அவ்வளோ கொடுமை, உட்கார முடியாது. எனக்கெல்லாம் படிக்கிறதுக்கே விடலைங்க. என் தம்பியெல்லாம் பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடம் போகிறவனே வேண்டாம் உனக்கு வருஷம் 10,000 கொடுக்குன்னு அங்கே ஊர் பெரிய மனுஷருக்கு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் இன்றைக்கி எனக்கு கையில் கிடச்சாங்கன்னா அப்புறம் பேசிக்க. அன்றைக்கி நான் சின்ன பையனால் நான் விட்டுட்டேன். அவங்கள வச்சு அவனை படிக்கிறதுக்கு இல்லாத பண்ணாங்க. அதில் இப்போ நினச்சாங்க கூட என் கண்ணீர் கலங்குதுங்க. ஒரு படிப்புங்கிறது என்ன தெரியுங்களா, என்னதான் சொத்து பணம் காசு பணம் இருந்தாலும் ஒரு கல்வி செல்வம் இல்லைன்னு எனக்கு இன்னுமே அவள் படிக்காதனால எவ்வளோ இன்னல்களை சந்திச்சுட்டு இருக்கான்னு எனக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குது. ஆனால் இந்த படிப்பை வந்து எங்கள் சித்தப்பா தான் கெடுத்தார். அது என்னால் மறக்க முடியாது. அவ்வளோ வேதனைங்க. அவங்க அந்த படிப்பை நிறுத்தி வருஷம் 10,000 போட்டுன்னு ரூபா கொடுக்கலைங்க. ஆனால் அந்த பேருக்கு சொல்லி ஏமாற்றி எங்களை எவ்வளோ கொடுமைப்படுத்தினார். இன்னும் இருக்குதுங்க கொடுமை. இப்போ வந்து சொல்லிட்ட கொடுமை. இன்னும் என்னென்ன செஞ்சாருன்னு நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.